மக்கள் கிட்ட ஒரு ஒரு மாற்றம். இத்தனை ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளே ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒரு மாற்று சக்தி வரட்டுமே. இப்ப கமல் வந்தப்போ அந்த எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு விஜய்கிட்டயும் இருக்கும்ல. கமல் என்ன ஆனாரு? கமல் என்ன ஆனாரு? எங்க இருக்காரு இப்போ? அதே தான் இவருக்கு வருமா? ஆக நீங்களும் ஒத்துக்கிறீங்க. இவரும் அங்கதான் வந்து சேர போறாருன்னு ஒத்துக்கிறீங்க. இன்னைக்கு கூட அவர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? என்னமோ சில படங்கள்லாம் வச்சாரு. எல்லா ஜாதி தலைவர்கள் படத்தையும் வச்சாரு. ஒன்றும் போனே ஆகல. யாருக்குமே தெரியாத அஞ்சலை அம்மாள் வன்னியர்களுக்கான இது அதையும் கொண்டு உள்ள வச்சு எல்லாம் எல்லா ஜாதிக்கும் அட்ராக்ட் பண்ற மாதிரி அன்னைக்கு அவருக்கு கொடுத்த ஆலோசனைலாம் கொடுத்தாங்க. கடைசியில் என்னாச்சு? எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு வந்துட்டு அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் காட்ட ஆரம்பிச்சாரு. என்னத்தை காட்டுற? உனக்கு தலைவர் இல்லையா? நீ என்னத்துக்கு? அண்ணா வந்து திமுக உருவாக்குனவர், எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுக உருவாக்குனவர். அவங்க படத்தை நீ ஏன் காட்டுற? அப்போ உனக்குன்னு மரியாதை இல்லையா? உன் படத்தை காட்டினா போனி ஆகாது, இந்த படத்தை வச்சு தான் போனி ஆகுங்கிறத நீயே அக்செப்ட் பண்ற. உனக்கு அவங்க தான் கை கொடுக்கணும், வேற யாரும் இல்லை. அப்புறம் இவர் எப்படி திமுக மாற்றா வருவார், அண்ணா திமுக மாற்றா வருவார்? அவ்வளோதான் கேள்வி. இதெல்லாம் ஒரு அறிவுகட்டத்தனமான கேள்வி. விஜய் மாதிரி பெரிய அறிவுலக மேதைகள் என்ன மாதிரி அறிவுகட்டவர்கள் கேட்குற கேள்வி. நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். எதிர்பார்ப்பு என்னத்த என்ன இளைஞர்கள் பல லட்சக்கணக்கான தேர்தல் நின்னாரா? ஒரு கட்சி தேர்தலாக நடத்தினாரா? அவங்க கட்சிக்குள்ளாரே வெளியே முனிசிபாலிட்டிக்கு நின்னாரா, அதை நின்னாரா, பஞ்சாயத்துக்கு நின்னா அதை கூட விட்டுருங்க. பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாரா, செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாரா, செயற்குழு கமிட்டியை உருவாக்குனாரா? இப்போ யார் யார் இருக்கிறா? பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அந்த ஆள் ஓடி போயிட்டான். அப்புறம் லாட்டரி டிக்கெட் விற்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கட்சிக்கு பெரிய தலைவர்னா அந்த ஆள் வியாபாரம் பண்ணிடுவோம். இல்ல காசே கொடுக்காம தன்னெழுச்சியே இத்தனை பேர் கூடுறாங்கன்றது ஒரு பெரிய வியப்பா இருக்குல்ல. சினிமாக்காரருங்க. இப்போ நானும் முக்தாரும் பேசின ஒரு இது பதிவு 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. விஜய்க்கு அந்த கூட்டம் குடிச்சா? இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு. காந்தராஜ் முக்தார் தலைவர் ஆயிட்டாங்க. இல்ல சமூக ஊடகங்கள்ல நேர்ல மக்கள் வரணும். ஐயா அவரும் ஊடகங்கள்ல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு நேர்ல பேசலையே. நாங்க போய் நின்னா கூட தான் எங்களுக்கு கூட்டம் வரும். உடனே நான் காந்தராஜ் தலைவர் ஆயிடுவேன்னா? கையில காசு இல்லை, இருந்தா நானும் ஆரம்பிச்சிருப்பேன். அவராட்ட ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்கியிருந்தாக்கா நானும் கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். என்கிட்ட இல்லையே காசு. அதுதான பிரச்சனை.